ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் ரீசெண்டாக படித்ததில் எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்டோரியை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ஸ்டோரி கேட்டுக்கிட்டே இந்த ட்ராயிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம வாழ்க்கையில் இறை வழிபாடும் இறையருளும் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு உணர்த்தக்கூடிய ஒரு அழகான குட்டி கதை தான் இது. அது ஒரு அழகான ஊர். நம்ம பிக்சரில் இருக்க மாதிரி ஒரு அழகான ஊர்னு வச்சுக்குவோமே. அந்த ஊரை ஆண்டுக்கிட்டு இருந்த அரசர் மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, மக்கள் எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாள் நகர்வலம் போயிருந்தார். அந்த காலத்தில் இப்படி அரசர்கள் நகர்வலம் போய் மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்குறதெல்லாம் சகஜமான விஷயம். இந்த காலத்தில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. சரி, அதை விடுங்க, நம்ம கதைக்குள்ளே போகலாம். அப்படி அவர் நகர்வலம் போயிருந்தப்போ ஒரு 2 பேரை பார்த்தாரு. 2 பேருமே ரொம்பவே ஏழ்மையில் வாடிட்டு இருக்காங்க. 2 பேருமே செருப்பு தைக்கிற தொழிலாளிகள் தான். அவங்க 2 பேரில் ஒருத்தர் வந்துட்டு எந்த செயல் செஞ்சாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு, இப்போ அவருக்கு ஒரு செருப்பு தைக்கிறாரு, ஒரு காசு கிடைக்குது அப்படின்னா இது கடவுளால் கிடச்சிது, கடவுளுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரோட தொழிலையும் அவரோட வேலையும் பார்த்துட்ருக்காரு. ஆனால் 2வது நபர் என்ன பண்ணுறாருனா அரசர் புகழ் பாடுறவராக இருக்கார். அரசரால் தான் நம்ம நல்லா இருக்கோம், அரசரால் தான் வாழ்கிறோம், அரசர் புகழ்க்கு பேசியே அவரோட வேலைகள் எல்லாம் செஞ்சிட்ருக்காரு. அரசருக்கு இதை கேட்கும்போது குழப்பமாயிடுச்சு. சரின்னு 2 பேரையுமே தனித்தனியாக கூப்பிட்டு, நீ எதுக்காக அரசரை புகழ்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்படி கேட்டப்போ அவர் சொன்னாராமா, இந்த நாட்டை ஆள்றது அரசர் தான். ஸோ அரசர் தான் நமக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் செஞ்சு கொடுக்குறாரு, அதனால நான் அரசரை புகழ்ந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாராமா. அதே மாதிரி இன்னொருத்தரை கூப்பிட்டு கேட்கும்போது அவர் சொன்னாராமா, இந்த உலகத்தையே ஆள்றது இறைவன், இறைவனோட அருள் இல்லைன்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது, என்ன தான் நம்ம நல்லா உழைச்சாலும் நம்ம என்ன பண்ணினாலும் இறைவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் நம்மளை சேரும், அதனால் நான் இறைவன் துதிப்பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போவும் அரசருக்கு குழப்பம் தீரலை. சரின்னு அவரோட மந்திரியை கூப்பிட்டு, இவங்க 2 பேரும் இப்படி 2 விதமாக சொல்லியிருக்காங்களே, இதில் யார் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ மந்திரி உடனே இறைவன் துதிப்பாடுறது தான் கரெக்டாக இருக்கும், ஏன்னா எல்லாரை விட பெரியவர் இறைவன் தானே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அரசருக்கு ஒரு ஐடியா வருது. என்ன இருந்தாலும் இறைவன் துதி பாடுறதை விட என்னை பற்றி புகழ்ந்து பேசுகிற ஒருத்தரோட வாழ்க்கையை நான் நல்ல விதமாக மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. மனுஷனோட இயல்பு தானே, நம்மளை பற்றி நல்ல விதமாக சொன்னால் நமக்கு உடனே அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி தான் அந்த அரசருக்கும் தோணியிருக்கு. இது நடந்து கொஞ்ச நாள்லேயே அரசரோட பிறந்தநாள் விழா கொண்டாடுறாங்க. அப்படி பிறந்தநாள் விழா கொண்டாடும்போது அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களுக்கும் புத்தாடைகளும் காய்கறிகள் எல்லாம் கொடுக்குறாங்க. காய்கறியில் குறிப்பாக ஒரு பூசணிக்காவும் எல்லாருக்கும் வச்சு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது இந்த அரசர் என்ன பண்ணுறாருனா, ஒரே ஒரு பூசணிக்காய்க்குள்ளே மட்டும் தங்கம் நிறைய பொற்காசுகள் எல்லாம் வச்சு அந்த பூசணிக்காயை யார் அரசர் தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அரசர் துதிப்பாடி அவரோட வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாரோ அந்த நபருக்கு கொடுக்குறாரு. அரசருக்கு ஒரே சந்தோஷம். நம்மளை புகழ்ந்து நம்ம துதி பாடின ஒருத்தனை நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கிட்டோம். இனி அவன் கஷ்டப்பட்டு செருப்பு தச்சு உழைக்க வேண்டாம், அதையே ஒரு தொழிலாக செஞ்சு கூட அவன் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலைமைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அப்படியே கொஞ்ச நாள் போயிடுது. அரசர் திரும்ப நகர்வலம் போகிறாரு. அப்போ போகும்போது அவர் பார்த்த காட்சி அவரை ரொம்பவே அதிர்ச்சி அடைய வச்சுது. ஏன்னா அவர் அரசர் யாருக்கு அந்த பூசணிக்காய்க்குள்ளே பொட்காசுகள் வச்சு கொடுத்தாரோ அந்த நபர் ஓலை குடிசையில் அதே நிலைமையில் இருக்கார். உடனே அரசருக்கு ஒரே குழப்பம். என்னடா ஆச்சு, நம்ம அவனுக்கு பொட்காசுகள் வச்சு கொடுத்தோம், அதை வச்சு அவன் ஏதாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாரு. ஐயா, உங்களுக்கு பூசணிக்காய் கொடுத்தேன்ல, அப்புறமும் ஏன் நீங்கள் திரும்பவும் இதே நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த நபர் சொன்னார், அந்த பூசணிக்காவை நான் விற்றதுக்கு 5 வராகன் காசு கொடுத்தாங்க, அந்த 5 வராகன் காசை வச்சு நான் எத்தனை நாளைக்கு சாப்பிட முடியும், அதனால தான் திரும்பவும் என் பழைய தொழிலுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அரசர் நொந்து போயிட்டாரு. ஆட கூமுட்டை தலையா, உனக்கு நல்ல நிலைமைக்கு வரணும்னு உனக்கு கொடுத்த பூசணிக்காய்க்குள்ளே நான் பொட்காசுகள்லாம் வச்சு கொடுத்தேனே, அதை போய் நீ விற்றுருக்கியே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவர் அப்படியே போகிறாரு. போகும்போது பார்த்தா அந்த இன்னொருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் தன்னோட குடிசையை மாற்றி நல்ல பெரிய வீடெல்லாம் கட்டி ஒரு நல்ல நிலைமையில வியாபாரம் செஞ்சிட்ருக்காரு. அரசருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எப்படி இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு நேரடியாகவே அவர்கிட்ட போய் விசாரிக்க போயிட்டாரு.
அதுக்கு அந்த நபர், ஐயா, எல்லா வருஷமும் என் தந்தையோட இறந்த நாளுக்கு நான் எல்லாருக்கும் சாப்பாடாக்கி போடுவேன். அப்படி சாப்பாடாக்கி போடுறதுக்கு எனக்கு நிறைய காய்கள்லாம் தேவைப்பட்டது. ஸோ அதுக்காக ஒருத்தர்கிட்ட நான் பூசணிக்காய் வாங்கி அதை சமைக்கிறதுக்காக வெட்டும்போ அதுக்குள்ளே நிறைய பொற்காசுகளும் தங்க வைர நகைகளும் இருந்துச்சு. அதை வச்சு தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போதான் அரசர் அந்த விஷயத்தையே உணர்றாரு. என்னத்தான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறத கொடுத்தாலும் அவங்களுக்கு இறையருள் இருந்து இறையருளால் அவங்களுக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அது அவங்க கைக்கு போய் சேரும் அப்படிங்கிறத உணர்ந்த அந்த அரசர் அவரோட நாடு முழுக்க நிறைய கோவில்களை கட்ட சொல்லி ஆணையிடுறாரு. இதனால் மக்களுக்கு தெய்வ பக்தி அதிகரித்து அவங்களோட வாழ்க்கை இன்னும் வளமாகும் அப்படின்னு ஒரு நல்ல அரசராக ஒரு நல்ல முடிவை எடுக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனால் நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது, நமக்கு மட்டும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நாம் நிறைய நேரம் நம்மளை அறியாமல் ஃபீல் பண்ணுவோம். உண்மையான இறைபக்தியோட நாம் இறைவனை நம்பி வழிபடும் பொழுது நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்தில் சரியாக வந்து சேரும். ஒரு விஷயம் நமக்கு ஒரு சூழ்நிலையில் கிடைக்கல நடக்கலை அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அது கிடைப்பதால் நமக்கு நன்மை விளையாமல் போகலாம், இல்லைனா வேறு விதமான ஏதாவது பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் இறை வழிபாடோடு நம்மளோட முயற்சிகளை தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கதை ட்ராயிங் எது பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.